ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக சமைக்க தம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போல வாட்சிங். ரைஸ் வந்து இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கிறோம். தம் பிரியாணிக்கு நம்ம வாஷ் பண்ணிட்டு இப்போ ரைஸ் கொஞ்சம் வேக வைக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டு நம்ம கேசரி கலர் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி கலர் கொஞ்சம் கலந்துக்கலாம் ரைஸ்ல. கலர் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ லைட்டா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தம் பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டோம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் டொமேட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு நம்ம தேவையான இது பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சில்லி தூள் எல்லாம் போடலாம். ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ண போறோம். கல்லுப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமா நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் கலர் வரட்டும், நம்ம கேசரி ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கொஞ்சம் சிக்கன் வேகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு விடலாம். நம்ம ரைஸ் நம்ம மேல போட்டு விட்டுக்கலாம். தம் பிரியாணிக்கு லெவல் பண்ணிக்கலாம். மேல போட்டுக்கணும். மேல வந்து தம் பிரியாணி தேவையான நம்ம சேர்வை மேல ஊற்றி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேல சேர்வேல ஜீரா ஊற்றியாச்சு. மேல மசாலா கிரேவி மேல கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தம்ல ரைஸ் எடுத்து வைக்க போற பிரியாணி ஸ்டோவ் மேல வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு விடலாம். ரவை பாயாசம் பண்ண போறோம். தேவையான ரவைல நம்ம வறுத்துக்கலாம். பால் நம்ம சேர்த்துக்கலாம். ரவை பாயாசத்துக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை வெந்து வருது பாருங்க. கொஞ்சம் மில்க் மேட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒயிட்டா நம்ம ரவை கலர் வர்றதுனால கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்து போட்டுக்கலாங்க பாயசத்துக்கு. கொஞ்சமா நம்ம தேவையான அளவு முந்திரி வறுத்து பாயசத்துல ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிட்டு கொஞ்சம் கோல்டன் கலர்ல. இப்போ நம்ம பாயசத்துல ஆட் பண்ணிக்கலாம். ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் சொல்ற பாருங்க. தயிர் பச்சடி, ரவை பாயசம், குக்கும்பர் வச்சிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட சண்டே ஸ்பெஷல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.